இந்த ஒரு விஷயம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இன்ஸ்டாகிராமில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் போய் பார்க்குறீங்க எல்லா டேட்டாவுமே வந்து அது கேப்சர் பண்ணி சேவ் பண்ணி வைக்குது. அது எப்படின்னு பார்க்கணுமா, அதுலேருந்து நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் ஆகணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டியில் அக்கௌண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணீங்க எல்லாமே இருக்கும். ஓகே, சர்ச் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இத்தனை ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் இப்படி காட்டுது. இப்போ நான் வந்து என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணுறேன். நான் யாரெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே காட்டுது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரொஃபைல்குள்ளே போயிருக்கீங்க, யாரோட ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க, யாருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே சேவ் ஆகிருக்கும். அது எங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை எப்படி நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா, யுவர் ஆக்டிவிட்டி ஆஃப் மெட்டா டெக்னாலஜிஸ்ன்றதுக்குள்ளே போய்கிட்டு ரீசெண்ட் ஆக்டிவிட்டியில் ஆல்ரெடி இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டேன். ரீசெண்டாக தான் டெலீட் பண்ணேன். ஸோ தட் எனக்கு வந்து அதில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு அப்படி இருக்காது. அந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும். நீங்கள் அதில் வந்து கிளியர் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டின்னு கொடுத்து வெளில வந்துக்கோங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஆக்டிவிட்டியை வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஸ்டெப்பு வந்து மேனேஜ் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு கனெக்ட் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டியில் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், அதை டிஸ்கனெக்ட் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டின்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. டிஸ்கனெக்ட் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டின்னு கொடுங்க. ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி வில் பி டிஸ்கனெக்டட். இப்படி வந்துடுச்சுன்னா உங்களோட ஆக்டிவிட்டி எதுவுமே வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி கூகுள் க்ரோமில் ஹிஸ்ட்ரி ப்ரௌசரில் சேவ் ஆகுதோ அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த டீட்டெயில்ஸுமே காட்டாது. ரீசெண்ட் ஆக்டிவிட்டியும் கிளியர் ஆயிரும். தேங்க்யூ.